செம்ம மெமரபிள் எனக்கும் விஜய் அண்ணனுக்கும். படம் ஷூட் போயிட்டு வந்து அந்த ஃபைட் மொத்தம் 5 நாள் ஷூட்டு. அது 3 நாள் வந்து ஃபைட் ஒழுங்காக போயிடுச்சு. 4ஆவது நாள் ஐ எம் டவுன் வித் ஃபீவர். அது வந்து இப்போ ஃபீவர் வர்றதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரண விஷயம் ஸ்பாட்டில், அது ஒரு விஷயம் இல்லை. அதில் ஃபீவர் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அது ரெயின்னா மழை ஃபைட்டுன்ற போது என்னால் அந்த ஃபீவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. என்னால் முடியல, ரியலாக என்னால் முடியல. ஆக்சுவலி நான் இது ஒன்று கொஞ்சம் தாங்கிக்குவேன், ஆனால் அன்றைக்கி ரியலாக அந்த குளிர் வந்து என்னால் சுத்தமாக முடியல. அது கொஞ்சம் மிட் நைட்டு ஷார்ட்ன்றனால கொஞ்சம் கையெல்லாம் எனக்கு ஷிவரிங் ஆகிடுச்சு. இது எப்படியோ விஜய் நான் வந்து பார்த்துட்டு ஏன் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, நீ இப்படி இருக்கிற ஆள் இல்லையே அப்படி. ஏன்னா நான் ரொம்ப சிரிச்சிட்டு கலகலன்னு இருப்பேன். தளபதியை பக்கத்தில் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷம். அதனால ரியலாக சொல்ல போனால் தளபதி எப்படா பக்கத்தில் பார்ப்போன்னு அவரோட ஒரு ஒரு நடிக்கணுன்ற போது ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். எப்பவுமே ரொம்ப கலகலம். அண்ணனை பார்த்தாவே ஒரு தனி எனர்ஜி வந்துடும் எனக்கு. ஸோ நீ இப்படி இருக்கிற ஆள் இல்லை, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படி சொல்லி கேட்டார். சொன்னால் அது மாதிரி உடம்பு சரியில்லை, நான் ஃபீவர்னா அப்படின்ட்டு. அடுத்த செகண்டே உடனே வந்து அட்லி பிரதரை கூப்பிட்டு, என்ன மாதிரி அர்ஜய் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கான், ஃபீவர் அடிக்குது, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஷூட்டே ஸ்டாப் பண்ணிட்டார். அப்படியே ஆமாம், இல்லை க்ளோஸ் ஆகலை, அப்படியே இமீடியட்டாக போயிட்டு இருந்த ஷாட்டில் அப்படியே ஷட் பண்ணிட்டார் அண்ணன். வாங்க இதுக்கு அவனுக்கு என்னன்னு பார்ப்போம் நம்ம அப்படின்னு ஒரு மாதிரி. அண்ணனோட மனிதாபிமானம்ன்றது வந்து அந்த இடத்துல எனக்கு உண்மையில சொல்ல போனா அண்ணன் இது வந்து அந்த அண்ணன் கூப்பிடுறது ரியலா ஃபீல் பண்ணேன் அன்னைக்கு. தளபதினா தளபதி.